கிருபையினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And let the name of the Lord, the holy name of the Lord Jesus Christ, let it be glorified. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இரண்டாம் நாள் இந்த விசேஷித்த வேதபாட கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒரு முறை கூட கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். And we are inviting you all in the name of the Lord Jesus Christ as you accepted an invitation and come to the second day of this meeting. இதுவரைக்கும் பூமியில் அநேக இடங்களில் பஞ்சம் நடந்ததை நாம் கண்டிருக்கிறோம், நம்முடைய காதுகளால் கேட்டிருக்கிறோம். Even we heard about the famine, whatever that will happen upon the earth, we heard and also we seen by our eyes. இன்றைக்கும் ஆப்பிரிக்காவிலே சோமாலியா என்ற இடத்தில் பஞ்சத்தினால் ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் எல்லாரும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். Even today we are hearing through the African continent in Somalia how the people are undergoing famine and how they are suffering. பூமி மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு அவன் விழுந்து போன பின்பு பஞ்சம் என்பது இந்த பூமியில் ஆங்காங்கு பல இடங்களிலேயும் நடந்து வருகிற ஒன்றாக இருக்கிறது. As man had fallen from his state and upon the earth, then and there all kind of famine is going on. அதற்கு காரணம் மனிதனுடைய பாவம் என்று சத்திய வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. Even the word of God, the truth, it says it's only the sinful lie is the basis for that. எந்த இடத்தில் மனிதர்கள் தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து தேவனிடத்தில் திரும்புகிறார்களோ அங்கே காணப்படுகிற பஞ்சம் நீக்கப்பட்டு மறுபடியுமாக தேவன் செழிப்பை கட்டளையிட்டு வருகிறார். And wherever the people are repenting and coming out of the Lord, and whatever the famine, God is changing and bringing fertility. ஆனால் வேதம் இப்படிப்பட்ட பஞ்சம் அல்லாத ஒரு புதிய பஞ்சத்தை நமக்கு முன்பாக கொண்டு வருகிறது. Even the word of God is bringing about a famine which is apart from this famine. அது ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல. It's not a famine because of the lack of food or meat. தண்ணீர் குறைவினால் உண்டான தாகமும் அல்ல. It's not a thirst because of the lack of water. இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது போல கர்த்தருடைய வசனங்களை இந்த பூமியில் எந்த இடத்திலையும் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது என்று வேத வசனம் தெளிவாக மனிதர்களை எச்சரித்துக் கொண்டே வருகிறது. Even the word of God is clearly warning the whole human race that the famine where no one could able to hear the word of God. வடதிசை முதல் கீழ்த்திசை வரைக்கும் தேடுவார்களாம். And even from the northern side even to the southern side they will be searching the scripture. சமுத்திரத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை வரைக்கும் தேடுவார்களாம். Even from the ocean from one end to the another end they will be seeking the word of God. கர்த்தருடைய வசனம் எந்த இடத்திலையும் கிடைக்காது என்று ஒரு புதிய ஒரு பயங்கரமான பஞ்சகாலத்தை குறித்து கர்த்தருடைய வசனம் தீர்க்கதரிசனமாக நமக்கு அறிவித்துக் கொண்டு வருகிறது. Even the word of God is said as a prophecy that the word of God will never be seen or never be heard by the people. ஆம் அருமையானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் காணப்படுகிறோம். And now we have come to the stage where all the prophecies whatever is said in the scripture is accomplishing. நிச்சயமாகவே இந்த வேத வசனமும் வெகு சீக்கிரத்திலே இந்த தீர்க்கதரிசனமும் நிறைவேற போகிறது. Even the word of God, even the prophecy whatever is said in the scripture very shortly going to come upon the earth. ஆமோஸின் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Amos 8 chapter verse 11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள்.
அந்நாளிலே சௌந்தரமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். Behold, the days come, saith the Lord God, that I will send a famine in the land, not a famine of bread, nor a thirst for water, but of hearing the words of the Lord. And they shall wander from sea to sea, and from the north even to the east. They shall run to and fro to seek the word of the Lord, and shall not find it. In that day shall the fair virgins and young men faint for thirst. வெகு சீக்கிரத்தில் இந்த பூமி இப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்துக்கு தள்ளப்பட போகிறது. Very shortly this earth is going to push to this state. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு முன்பாக தாராளமாய் கர்த்தருடைய வசனங்களை எல்லா இடங்களிலேயும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். Even before that, God had given opportunity liberally that we might be able to hear the word of God. வாலிபர்களும் கன்னிகைகளும் மிக அதிகமாக இந்த நாட்களிலே கர்த்தருக்குள் கலிகூர்ந்து மகிழும்படியாக இந்த கிருபையின் நாட்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. That all the virgins and young people to rejoice in the Lord. These days are great, have been graciously given by the Lord. அருமையான சகோதரனே சகோதரியே, Oh dear brothers and sisters, இன்றைக்கு சொல்லப்படுகிறதான இந்த தேவனுடைய வார்த்தைகளை, இந்த அன்பின் எச்சரிப்புகளை நாம் தள்ளிவிட்டு விடுவோமானால் அடுத்து அந்த பஞ்ச காலத்தை நாம் சந்திக்கத்தான் வேண்டும். If you neglect and reject the word of God, certainly we have to meet that the days of that famine. அந்த பஞ்சகாலம் வருவதற்கு முன்பாக தேவன் தம்முடையவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் சீக்கிரத்திலே மத்திய வானத்தில் வெளிப்பட போகிறார். Before that famine to approach, the Lord Jesus Christ going to gather all the dear one in the mid-air. இந்த நாட்களில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கர்த்தருடைய வசனங்களை தாராளமாக கேட்கவும், தாராளமாய் கர்த்தரை பாடவும், துதிக்கவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், பிரஸ்தாபப்படுத்தவும் இந்த அருமையான நாட்கள் இலவசமாய் கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And now it has been graciously given and to hear the word of God and even to sing and praise and magnify the Lord. கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான நாட்களை நினைவு கூர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு கரங்களை உயர்த்தி கர்த்தரை கொஞ்ச நேரம் நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹதடரபகதுடாய் லபௌஷடாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his name. நம்முடைய தியானத்துக்காக நேற்று நான் வாசித்த அதே வசனத்தை எடுத்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். And for our meditation, what we read yesterday, I want that to be read even now. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28 29 வசனங்கள். And Hebrew chapter 12 verses 28 and 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. Wherefore we receiving a kingdom which cannot be moved, let us have grace whereby we may serve God acceptably with reverence and godly fear, for our God is a consuming fire. இங்கே இந்த வேத வசனம் நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தது போல ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. Even the word of God as we meditated yesterday, it will introduce about the immovable kingdom. நேற்று நாம் கேள்விப்பட்டது போல இன்றைக்கு இருக்கிறதான இந்த ராஜ்யங்கள் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் இல்லாமல் போக போகிறது. As we heard yesterday, whatever the kingdom we have seen, very shortly all going to vanish away. காற்று பறக்கடிக்கும் பதரை போல இன்றைக்கு இருக்கிறதான எல்லா ராஜ்யங்களும் அது பறந்து போக வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. As the wind when blow over the chaff, when it will be driven by that wind, that time is really shortly approaching. தேவனோ ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். But the Lord God going to establish immovable kingdom. இதே பூமியில் 1000 வருடம் அசைக்க முடியாத ஒரு நீதியுள்ள அரசாட்சியை கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் நடப்பிப்பார். Even upon the same earth for the 1000 years, which cannot be shaken, such a righteous ruling is going to establish upon the earth. அதன் பிறகு நித்திய காலமாக
நித்திய ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு அது என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். Then those kingdom will be established ever and ever, and it going to remain forever and ever. அதை நிலையான நகரம் என்றும் பெலனான நகரம் என்றும் வேதத்தில் பல இடங்களில் பல விதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Even in the scripture it has been explained that it is a continuous city, a strong city. ஒரு காலத்தில் வேத வசனங்களை நம்பாத ஏற்றுக்கொள்ளாத விசுவாசியாத எத்தனையோ விஞ்ஞானிகள் இன்றைக்கு வேதத்தை ஆழமாக தெளிவாக ஆராய்ந்து அறிந்து கொண்டு வருகிறார்கள். Even the scientists who never accepted the word of God, now very deeply they are examining and researching those scriptures. எதையெல்லாம் அவர்கள் நம்பாமல் இருந்தார்களோ அதையெல்லாம் நம்பக்கூடிய விதங்களில் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Whatever they are not able to believe, but all incident is occurring upon the earth so that they might believe. மறுபடியினால் அருமையானவர்களே, வெகு சீக்கிரத்தில் ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை அன்பின் தேவன் தன்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படியே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்காக வைத்திருக்கிறார். Even very shortly, God has preserved a immovable kingdom which have been preserved for the man who have been created in his form and in his image. மனிதன் அழிவுக்குரியவன் அல்ல. Man is not for the corruption. மிருகங்கள் சாகும்போது அவைகளுடைய ஆவிகள் பாதாளத்தில் இறங்கி விடுகிறது. Even when animals die, even those get down into the hell. அதோடு கூட அவைகளை பற்றிய சரித்திரம் ஒளிந்து போகிறது. அவைகள் நித்தியத்தில் கடந்து வருவதில்லை. And their story abolishes and never come into the eternity. அவைகளைப் போல ஒன்று அல்ல மனிதன். Man is not like that kind of creature. மனிதன் தேவனுடைய சாயலின்படி தேவனுக்காக தேவனுடைய நோக்கத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவன். And man, you have been formed in his image and for a great intention you have been created. தேவன் அழியாதவராக இருக்கிறது போல தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனும் அழியாதவனே. As God is incorruptible, the man created by the Lord, he is also incorruptible. அவன் பாவியாக ஜீவித்தாலும் பரிசுத்தவானாக ஜீவித்தாலும் அவனுக்கு அழிவே கிடையாது. Whether he live like a holy or a sinful man, but he will never have corruption and destruction. தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த நாட்களில் அவன் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் அசைவில்லாத ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியோடு தேவனோடு அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். And but if he is able to live for the Lord, even in that immovable kingdom, with all joy he will able to live for the Lord. அவன் இந்த பூமியில் தனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் தன்னுடைய விருப்பம் போல ஜீவித்து தன்னுடைய மனதும் மாமிசமும் விரும்புகிற எல்லாவற்றையும் அவன் அனுபவித்து தேவனை விட்டு விலகி ஜீவித்து மரிப்பானே ஆனால் அவன் நித்திய காலமாக சாத்தானோடு கூட நரகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும். And if you live according to his mind and the flesh, and if you corrupt himself, and eternally you must be with the Satan in the kingdom and spend all his latter days. உன்னுடைய நித்தியத்தை நீ எப்படி செலவழிக்க போகிறாய்? And how we are going to spend your life of eternity. தேவனோடு கூட மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீ கடந்து போகிறாயா? இல்லாவிட்டால் சாத்தானோடு கூட சதா காலமும் வாதிக்கப்படுகிறதான ஒரு நித்திய காலமாய் வாதிக்கப்படுகிறதான ஒரு வேதனை உள்ள ஒரு இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை தொடர போகிறாயா? Are you going to have the joyous place? Are going to partake in the place where you have a lot of torment and troubles? இந்த ரெண்டில் ஒன்றை நிர்ணயித்துக் கொண்டு மேன்மையான ஒன்றை அனுபவிக்கும்படியாக இந்த பூமியில் தன்னுடைய வாழ்க்கையை தேவன் பக்கம் திருப்பும்படியாகத்தான் மனிதனை ஆண்டவர் இந்த பூமியில் இந்த சரீரத்தில் வைத்திருக்கிறார். Only that he must choose either one, and for that purpose God has placed a man upon this earth. நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு சொன்னது போல பலவிதமான ராஜ்யங்களை வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. Yesterday, as I told, even this word of God introduced about a lot of kingdoms. மனித ராஜ்யத்தை குறித்தும் இதற்குள்ளே காணப்படுகிற அன்பின் குமாரருடைய ராஜ்யத்தை குறித்தும் சில காரியங்களை நேற்றைய தினத்தில் நாம் சிந்தித்தோம். And yesterday we just meditated some features in the kingdom of man and also in the kingdom of the dear son. இன்றைக்கு தேவன் மனிதனுக்காக வைத்திருக்கிறதான
நித்திய ராஜ்யத்தை குறித்து சில காரியங்களை நாம் அறிந்து கொண்டு அதற்குள்ளே பிரவேசிப்பதற்கான ஒரு தகுதியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதன் பக்கமாக நம்முடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். Now I want to draw your attention that now the Lord He has kept the kingdom of God, and now we have to possess the worthy life for that. தேவன் மனிதனுக்காக வைத்திருக்கிறதான நித்திய ராஜ்யங்கள் எப்படிப்பட்டவைகள்? And what all the kingdoms whichever kept eternally, what kind of kingdoms they are. இந்த காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவில் இருக்கும்போது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக்கி ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் யோவான் அப்போஸ்தலனுக்கு தெளிவாக காட்டி கொடுத்தார். Even while John was in the island of Patmos, God was revealing all those things and clarifying about the future. நடக்க போகிற காரியங்களை எல்லாம் தன்னுடைய கண்ணுக்கு முன்பாக தெளிவாக தரிசனத்தில் இந்த தேவனுடைய மனிதன் தரிசித்துக் கொண்டிருந்தார். And whatever the thing that going to happen upon the earth, that the man of God was able to see all through the vision. இப்போது நம்முடைய கவனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களுக்கு நேராக திருப்புவோம். Let us turn our attention to the Revelation chapter 21 verses 1 and 2. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. And I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth were passed away, and there was no more sea. And I, John, saw the holy city, New Jerusalem, coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. புதிய பூமி என்றும் புதிய வானம் என்றும் புதிய எருசலேம் என்றும் ஒன்றை புதிதாக தான் காண்கிறதாக இங்கே இந்த தேவனுடைய மனிதன் அறிக்கை இடுகிறார். Now here the man of God declares that he was able to see new heaven, new earth and new Jerusalem. அப்படியானால் முந்தின வானம் முந்தின பூமி முந்தின சமுத்திரம் எங்கே? And then what happened to the previous sky and the earth and on the sea? அவைகள் ஒளிந்து போயிற்று, இல்லாமல் போயிற்று என்று சொல்லுகிறார். And here it says they were no more, they all completely be abolished. அவர் சொல்லுகிற அந்த முந்தின வானம் முந்தின பூமி தான் இப்போது நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி. And not what he says about the previous earth and the heaven, the place where we are now seated upon. நமக்கு மேலே இருக்கிறதான இந்த வானம் தான் அன்றைக்கு அவர் சொல்லி இல்லாமல் போகும் என்று சொன்ன வானமாக இருக்கிறது. Now the sky, the heaven, what we see, one day it's going to be made as no more. இந்த சமுத்திரமும் இல்லாமலே போய்விட்டதா? Even the sea, what we see today, it was made no more. இது இன்றைக்கு சில வருடங்களுக்கு முன்பாக இது நடக்காத ஒரு காரியம் என்று சொன்ன விஞ்ஞானிகள் இன்றைக்கு இது நிச்சயமாக நடக்க சாத்தியம் உண்டு என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். Even the scientists some days ago, what they said it will never happen, but now they agree all these things going to happen surely. வேதத்தை நம்பாத விஞ்ஞானிகள் இன்றைக்கு வேதத்தை ஆழமாக ஆராய்ந்து பார்க்கிறார்கள். The scientists who never believe the scripture, but very deeply they are making research over it. இன்றைக்கு இருக்கிற உலகம் தேவனுடைய இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதை விட விஞ்ஞானிகளுடைய வார்த்தையை விசுவாசித்துக் கொண்டு விஞ்ஞானிகளுக்கு பின்னாலே சென்று கொண்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். Even we know very well the people never believe the word of God, but they believe the scientists and go after them. ஆனால் அந்த விஞ்ஞானிகள் இந்த வேதத்துக்கு பின்னாலே இழுக்கப்பட்டு கொண்டே போகிறார்கள். But those scientists are nowadays they are drawn toward this word of God. ஆம் அருமையானவர்களே, புதிய பூமி புதிய வானம் புதிய எருசலேம் என்ற ஒன்றை இங்கே நாம் வாசிக்கிறோம். Now here we read about new heaven, new earth and new Jerusalem. இவைகள் ஒளிந்து போகும், அவைகள் ஸ்தாபிக்கப்படும். All the previous thing will be abolished and no more, and this thing going to be established. வேதத்தில் கேட்டுக்கு போகிறதான வழி அது விசாலமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even the word of God says, even the place, the way that go to that perdition, it's something wide. அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the people whosoever enter into those places, it seems to be much. கேட்டுக்கு என்றால் அழிவுக்கு, நரகத்துக்கு என்று அர்த்தம்.
and that is a perdition even to the distraction. நரகத்துக்கு போக விரும்புகிற மனிதர்கள் ஒரு பிரமாணத்தையும் கைக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. And whosoever going for the distraction, there is no need they have to observe any law. அவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் தேவையே இல்லை. And they don't need any kind of restrictions. எப்படி வேண்டுமானாலும் ஜீவிக்கலாம். And they could live whatever they way they like. அதற்கு போகிறதான வழி விசாலமாக இருக்கிறது. Even the way they go, it seems to be so wide. எதை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். And whatever they desire to enjoy, they could enjoy it. ஆனால் முடிவிலே அந்த வழியானது அவர்களுடைய ஜீவியமானது அவர்களை நித்திய அழிவிலே கொண்டு போய் சேர்க்கும். Finally, those ways that will only make them to reach the distraction. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவற்றின் முடிவோ மரண வழி. Whatever that seems to be right unto man, the final end is only the way of death. ஆனால் பரலோகத்துக்கு போகிறதான வழி நெருக்கமும் இடுக்கவுமாக காணப்படுகிறது. And even that goes to heaven, it's something narrow and it seems to be so difficult. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றுதான் கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது. The word of God says very clearly, only if you able to locate and find it out. ஆம் அருமையானவர்களே, பரலோகம் என்று சொல்லும்போது அதிலே முக்கியமாக 4 பகுதிகளை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. When it is said as a heaven, the word of God says about 4 things. அதில் ஒன்றுதான் புதிய பூமி. And that one among is called the new earth. மற்றொன்று புதிய வானம். And another thing which you call the new heaven. அடுத்தது புதிய எருசலேம். And the next one is called the new Jerusalem. இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு விசேஷித்த ஒரு இடம்தான் சீயோன். And apart from all these 3, that great paramount is called Zion. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his name. இந்த இடங்களுக்கு போகிறதான வழி இடுக்கமும் நெருக்கமுமாக இருக்கிறது. The way that goes to these places, it is something very narrow. இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Only a few is able to find these places. புதிய பூமிக்கு போகிறதான வழி இடுக்கமான ஒரு வழி. Even the way that goes to the new earth is something very narrow. அதை பார்க்கிலும் மகிமை நிறைந்த ஒரு இடம்தான் புதிய வானம். But it is something a new heaven which is having more glory. அதற்கு போகிற வழி இந்த புதிய பூமிக்கு போகிற வழியை பார்க்கிலும் இன்னும் நெருக்கமும் இடுக்கமுமானதாக இருக்கிறது. Even the way that go to that heaven, it seems to be more narrow than that go to that earth. புதிய வானத்தை பார்க்கிலும் மிகுந்த மகிமை நிறைந்த ஒரு நித்திய வாசஸ்தலம்தான் புதிய எருசலேம். And even there is something greater than the new heaven, it is called the new Jerusalem. அதற்கு போகிற வழி இந்த புதிய வானத்துக்கு போகிற வழியை பார்க்கிலும் இன்னும் இடுக்கமும் நெருக்கமுமாக இருக்கிறது. And even the way to that new Jerusalem, it seems to be so narrow than that place that the way to the new heaven. இந்த மூன்றை பார்க்கிலும் விசேஷித்த மகிமையும் உத்தம இடமும் உள்ள கீர்த்தி உள்ள ஒரு இடம்தான் சீயோன். And upon all these 3, which is having great fame and popularity, is called the place Zion. அதற்கு போகிற வழி புதிய எருசலேமுக்கு போகிற வழியை பார்க்கிலும் இன்னும் இடுக்கமும் நெருக்கமானதாக இருக்கிறது. Even that place that goes to that to way to Zion seems to be no narrow than way to New Jerusalem. இப்படி நித்திய வாசஸ்தலங்களை தேவன் மனிதனுக்காக வைத்திருக்கிறார். And for the human race, God has kept all this kind of habitation. இந்த பூமியிலே ஜீவிக்கும்படியாக சில நாட்களை ஆண்டவர் மனிதனுக்கு குறித்து வைத்திருக்கிறார். Only God had assigned certain time that he might live upon this earth. நமக்கு ஒரு சரீரமும் கொடுக்கப்பட்டு இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். And we have been given a body and we have been placed upon this earth. இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒரு இடம்தான் நித்திய நரகம். And apart from all the things, we could see about the eternal hell. அதுக்கு போகிற வழி விசாலமா இருக்கிறது. And the way that leads to that hell seems to be so wide. தாராளமாக அதிலே போகலாம். அதிலே எந்த விதமான இடுக்க நெருக்கம் ஒன்றும் கிடையாது. ஆனால் முடிவோ நித்திய ஆக்கினையாக இருக்கு. And it is very liberal, any can go. It is so wide. But what is the end is eternal condemnation. இவைகள் இப்படி இருக்கிறபடியினால் as all these things appear in this way, அருமையானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த கொஞ்ச நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு சரீரத்தில் நாம் எப்படிப்பட்டதான பாதையில் கடந்து போக நாம் விரும்ப வேண்டும். And the body what the Lord had given, what kind of way we must desire to walk.
யோபு சொல்லுகிறார், ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனிதன் வாழ்நாள் குறுகினவன். Job says, whosoever born of woman is having the life of shortness. மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் அவருடைய ஆயுசு நாட்கள் குறுகி 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 இன்றைக்கு மிக குறுகின ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். Because of the sinful life, man days have been shortened and shortened, yet come to a very short longevity. இன்றைக்கு ஒரு மனிதனுடைய சராசரி வயது 45க்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். Even now they say averagely the longevity of a man is only 45 years. கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த கொஞ்ச நாட்களில் இடுக்கமான வழியை நீ கண்டுபிடித்து அதிலே பிரவேசிப்பாயே, ஆனால் உன்னுடைய முடிவோ யுகா யுகமாக நித்திய நித்தியமாக மகிழ்ச்சியாக காணப்படும். What the time have been given to you while you go to that narrow place, and you are going to enjoy the greater ages after ages. ஆண்டவர் இந்த இடுக்கமான வழியில் கடந்து வா என்று கர்த்தர் அழைக்கிறார். Even the Lord God Jesus is calling that you must come through this narrow path. உனக்கு இடுக்கமாக நீ கடந்து போக வேண்டியதான நாட்கள் மிக குறுகின நாட்கள் தான். Even the time which have been allotted to come into the narrow path is also very short. இந்த கொஞ்ச நாட்களில் உன்னுடைய சொந்த விருப்பங்களை நீ விட்டுவிட்டு தேவனுடைய விருப்பத்தின்படி ஜீவிக்க உன்னுடைய சரீரத்தை நீ ஒடுக்கி இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்புக்கொடு என்று ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். And even in the short time that you have to even constrain your body and yield yourself to the word of God. சாட்சியிலே கேள்விப்பட்டது போல நாம் தவறு செய்யும் போது சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறோம். நம்முடைய விருப்பங்கள் ஒன்றுமே அங்கே நிறைவேறுகிறதில்லை. As we heard through the testimony, whenever they are imprisoned and their desire is not fulfilled. எவ்வளவு வசதி நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்த மனிதனாயிருந்தாலும் அவர்கள் சிறைச்சாலையில் தள்ளப்படும் போது அவர்கள் மிகவும் இடுக்கத்தையும் நெருக்கத்தையும் கஷ்டத்தையும் சகித்துத்தான் ஆக வேண்டும். Even they may be wealthy people, and when they are cast into the prison, certainly they must undergo all kind of troubles and all kind of narrowness inside that prison. தப்புவதற்கு வழி இல்லை. But there is no way to escape. அப்படியானால் நாமே மனப்பூர்வமாக ஏன் ஆண்டவருக்கு பிரியமான இந்த இடுக்கமான வழியில் கடந்து போக ஒப்பு கொடுக்க கூடாது என்று நம்மை நாமே ஒரு கேள்விக்குறியோடு கேட்டு பார்ப்போமா? Let us ask ourselves with a question mark, why can't ourselves subject to go to this narrow path? இடுக்கமான வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Only a few are able to locate and find about the new way, narrow way. இன்றைக்கு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த சத்தத்தை தள்ளிவிடாமல் இந்த இடுக்கமான பாதையில் நீ கடந்து வரும்படியாக உன் இயேசுவுக்கு உன்னை ஒப்புக்கொடு. If you are able to hear our voice, just surrender yourself so that you might be able to walk into this narrow path. நீங்கள் இந்த சத்தியத்துக்கு போக கூடாது, அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பார்கள் என்று தான் சொல்லுகிறார்கள். Some people say, don't go into this truth, into the church, they will be very strict. அதற்கு பதிலாக நீங்கள் ரோமன் கத்தோலிக்க கோயிலுக்கு போகலாம், அங்கே நன்றாக இருக்கு. Even if you go to the Roman Catholic Church, it is much better than this church. பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கை வழி இடுக்கமும் நெருக்கமுமானது. Even the way to heaven, it is something is having narrow. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, Oh dear brothers and dear sisters, வாழ்நாள் குறுகின இந்த கொஞ்ச காலத்தை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த ஒரு சரீரத்தில் நீ தேவனுடைய வழியில் நடக்கும்படியாக நீயே மனப்பூர்வமாய் உன் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க முன்னுக்கு வா என்று ஆண்டவர் அன்போடு உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். As the short time have been given, even in the time the Lord God is tenderly calling that you have to walk in this way. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாமோ, as we are going to attain the immovable kingdom, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாமோ, as we are going to inherit that immovable kingdom. இங்கே பக்தன் இந்த எபிரேய சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். Even this a saint is writing to the people found in that the church of Hebrews. இந்த நிருபம் பூமியில் உள்ள எல்லாருக்காக எழுதப்பட்டதல்ல. This epistle is not written for everyone upon the earth. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாமோ, as we are going to get that immovable kingdom. அதற்கென்று குறிக்கப்பட்டதான ஒரு கூட்டத்தாரை பார்த்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். And only the people who have been called
to that particular group he is writing about. அந்த கூட்டத்தோடு நாமும் சேர்ந்து கொள்ள வேண்டும். But in that group, we must also join together. இந்த கூட்டத்தார் யார்? And who is that group? இவர்கள் யார்? And who are that group? இந்த கூட்டத்தாரோடு சேர்ந்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? If you want to join to the group, what you have to do? அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? But what the word of God says regarding that? இந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு அல்லது நிலையான நகரத்துக்கு போக வழி என்ன? What is a way to get to that immovable kingdom, even to the continuous city? ஏசாயா தீர்க்கதரிசி அன்றைக்கு தீர்க்கதரிசனமாக இவ்விதமாக சொன்னார். Even the prophet Isaiah, as a prophecy, was prophesying in this way. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாக வாசலை திறவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. And here it said, open the gate, and the nation which even observe the truth. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். Isaiah chapter 26, please read the second verse. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். Open ye the gates, that the righteous nation which keepeth the truth may enter in. நாம் கைக்கொள்ளுகிற சத்தியத்துக்கு ஏற்ற விதத்தில் அசைவில்லாத ராஜ்யத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். How much we observe the truth, in such a way the gates would be widely open. எந்த அளவுக்கு சத்தியத்தை கைக்கொள்ளுகிறவோ அந்த அளவுக்கு ஏற்றபடி ஒன்று புதிய பூமியின் வாசல் திறக்கப்படும், இல்லாவிட்டால் புதிய வானத்தின் வாசல் திறக்கப்படும், இல்லாவிட்டால் புதிய எருசலேமின் வாசல் திறக்கப்படும், இல்லாவிட்டால் சீயோனின் வாசல் திறக்கப்படும். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். How much you observe the truth, in such a way the gates of the new heaven, the gates of the new earth, the gates of the new Jerusalem, the gates of the Zion, and according to the righteous nation, it will be widely open. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த குறுகின நாட்களிலே, தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு சரீரத்திலே அவர்கள் எந்த அளவு சத்தியத்தை கைக்கொண்டு வருகிறார்கள், அவர்கள் சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற அளவுக்கு ஏற்ற விதத்தில் நித்திய வாசஸ்தலங்களை வாசல்களை திறந்து கொடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. And even the body which have been given, even the time which have been given, whosoever observe the truth, in such a way all these gates of the habitation, let it open widely to these people. இந்த பொல்லாத பூமியில், Even in this terrible year, இயேசு இன்றைக்கு இருக்கிற இந்த சந்ததியை பார்த்து சொன்னார், இது விபச்சாரமும் பாவமும் நிறைந்த சந்ததி என்று. and looking at the generation, the present generation, they are sinful and adulterous generation. இந்த பூமியில் ஜீவிக்கிற ஒரு மனிதனும் அது இல்லை என்று மறுக்கவே முடியாது. Whoever live upon the earth, in no way they could deny it. பாவம் நிறைந்த ஒரு சந்ததியில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். And we are only living in the generation which is filled with the sin. அனுதினமும் மனிதன் ஒளியை பார்க்கிலும் இருளை அதிகமாக விரும்பி போய் கொண்டிருக்கிறார். Even today man is going after the darknesses, then looking and seeking that light. இப்படிப்பட்டதான இந்த சந்ததியின் மத்தியிலே சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியோடு நீ சேர்ந்து கொள் என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. Even the word of God is speaking in the midst of all the situation. You join with the nation of the righteousness, whoever observe the truth. எப்படி வேண்டுமானாலும் ஜீவிக்க இந்த பூமியிலே வாய்ப்புகள் வழிகள் திறந்து கிடக்கிறது. And whatever way we want to live, all the chances and opportunity is widely kept open. அதன் மத்தியிலே இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்று நீ ஒரு குறிக்கப்பட்ட ஜீவியத்துக்காக உன்னை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேவன் உன்னை குறித்து விரும்புகிறார். But God desire that you had to push yourself, restrict yourself, that you had to live in this condition. சத்தியமாவது என்ன? What is meant by truth? சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And the Lord God say, you shall know the truth, and the very truth is going to set you free. சத்தியத்தை அறியுங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And you shall know the truth, and the very truth going to deliver and set you free. அந்த சத்தியத்தை கைக்கொள்ளுங்கள், முடிவிலே நித்திய வாசல் உனக்காக திறக்கப்படும். And you observe the truth, finally, ultimately, that gates of eternal play going to open. நீ நீதியுள்ள ஜாதியோடு சேர்க்கப்படுவாய். And you will be joined along with the nation of righteousness. நித்திய அசைவில்லாத ராஜ்யத்தை நோக்கி, நிலையான நகரத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறதான
நிமிர்ந்து நடக்கிற ஒரு கூட்ட ஜனங்களோடு நீ சேர்க்கப்படுவாய். And you will be joined with the nations of righteousness, even the nation which is able to lift up their head and able to walk him. கர்த்தராகிய இயேசுவே சத்தியமாக இருக்கிறார். And the Lord Jesus Christ happened to be that truth. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி வந்தார். And Jesus came into the world saying that he was the way, the truth and the life. இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சத்தியமாக இயேசு இந்த பூமியிலே தன்னை வெளிப்படுத்தினார். And even though people who ever inhabit upon the earth, he revealed himself as the truth. என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். And whosoever follow me, they'll never be in the darkness, and they would have attained the way of life. பாவம் நிறைந்த இருள் நிறைந்த இந்த பூமியிலே மனிதன் சத்தியத்தை கைக்கொண்டு அசையாத ராஜ்யத்தை நோக்கி முன்னேறும்படியாக இயேசுதான் வழியாக சத்தியமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். And even in these day in the life of sin, and even the yet with the sin, the Lord Jesus want that you had to accept the truth, and you had to go to that immovable kingdom. ஒளியை பார்க்கிலும் இருளை அதிகமாக விரும்புகிறதான மனுக்குலம் இந்த கர்த்தராகிய இயேசுவை அன்றைக்கு அடித்து சிலுவையில் அறைந்து கொலை செய்து விட்டார். Even the nation would desire more darkness than the light, and they caught the Lord Jesus Christ and they slain him on the cross. காசுக்காக ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவை அவரோடு கூட இருந்ததான சீசர்களில் ஒருவன் காட்டி கொடுத்தார். And only for the covetousness, as he was greedy of money, even the person who was with Jesus Christ, he betrayed Jesus. அவன் மரிக்கிறதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை என்ன? And before he was dying, what was the word uttered by him? குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன். I have betrayed the innocent blood. அது என்ன? அது உன்பாடு என்று சொல்லிவிட்டார்கள். And it is your matter, what they told him. அது எங்களுக்கு தெரியாது, அது உன்பாடு. We never know about it. It is only your matter. ஐயோ, நான் குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன். Oh, I have betrayed the innocent blood. தான் செய்த தவறு அவனுக்கு விளங்கி அவன் மிகுந்த வேதனையோடு கடைசியாக நான்று கொண்டு அவன் செத்து போனான். And he realizing about his great error, finding out a way, he hanged himself and died. உலகம் இந்த ஜீவாதிபதியை, இந்த சத்தியபரரை, இந்த நீதிபரரை, ஒரு குற்றமும் இல்லாதவரை சிலுவையில் அறைந்து இந்த மனுக்குலம் கொன்று போட்டது. Even the Lord Jesus Christ, who never know anything, even the Prince of Life, even that great God, they have slain him on the cross. அவர் பாவம் இல்லாதவராக, பாவம் அறியாதவராக, பாவம் செய்யாதவராக இருந்தபடியினால் மரித்து மூன்றாம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். As he never knows sin, and he never committed sin in his life, and he died on the third day, he was resurrected. அந்த உண்மையை மறைக்க எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள். Even they tried all means to conceal that truth. அவர்களால் மறைக்க முடியவில்லை. But they are not in no way to hide that truth. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தான் உயிரோடு இருக்கிறவராக 40 நாட்கள் இதே பூமியில் பலருக்கும் தரிசனமாகி அவர் பரமேறி சென்றார். And Jesus Christ resurrected for more than 40 days. He had shown himself to everybody after he ascended into heaven. ஆம், அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற உண்மை இன்றைக்கும் முழு உலகமும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. Oh dear beloved, even the Lord Jesus Christ who resurrected on the third day, it is the truth known to everyone in the world. முழு உலகத்தில் உள்ள எல்லாருடைய கல்லறைகளும் மூடப்பட்டிருக்க திறந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு கல்லறை கர்த்தராகிய இயேசுவின் கல்லறை. இன்றைக்கும் எல்லா மதத்தினரும் அதை போய் பார்த்து வருகிறார். Even you can find all the tomb have been closed, but only one tomb that has been kept open is the tomb of the Lord Jesus Christ. Even the people now able to go and see it. அவர் பரலோகத்துக்கு போய் அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். And he went to heaven and he sent the Holy Spirit down into this earth. அவரை பின்பற்றினவர்கள் ஊழியர்களும் விசுவாசிகளுமாக 120 பேர் ஒரு மேல்வீட்டறையில் காத்திருந்து தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். The people who ever follow like a believers and servant of God as a 120, they all gathered and they were filled by the Holy Ghost. இது எங்கேயோ மறைமுகமாக நடந்த ஒரு காரியம் அல்ல. This is not a thing that had happened
as something not known to anybody. அன்றைக்கு எருசலேமில் இருந்த பல ஜாதி ஜனங்கள் அதை போய் நேரடியாக கண்டார்கள். And even all kinds of people who belong to different nations, they were able to see by their own eyes. இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே. And they are speaking about the wonders of the Lord. இவர்கள் எல்லாரும் கலிலேயராக இருக்கிறார்களே. And all happen to be the Galileans. ஆனால் நம்முடைய பாஷையை அவர்கள் அறியாத நம்முடைய பாஷையை அவர்கள் பேச கேட்கிறோமே. But we are able to see that they are speaking about our language, what they never know. அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறதே. And whatever the word they utter, it only reveal about the greatness of the Lord. இது என்ன? What is this? ஒரு ஆச்சரியமான கேள்வியோடு ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறார். With all kind of questioning, with all surprise, they are interacting with each other. அந்த 120 பேரில் ஒருவர் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு. And even one among that 120 is Apostle Peter. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டதான இந்த தேவனுடைய மனிதன் எந்த எருசலேமிலே ஸ்திரீகளுக்கு முன்பாக இயேசுவை மறுதலித்து தன்னை தப்புவித்துக் கொள்ள பிரயாசப்பட்டாரோ அதே தேசத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கு முன்பாக தைரியமாக இயேசுவே தேவன் என்று அன்றைக்கு அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். Now these Apostle Peter, even before women, even in Jerusalem, he was denying that Jesus Christ. But now when he was filled with that power, with all thousands of men, he was able to boldly declare the word of God. அவர்கள் பேசின ஞானத்தையும் ஆவியையும் அன்றைக்கு எருசலேமில் இருந்த ஒரு மனிதர்களாலும் எதிர்த்து நிற்க கூடாமல் போயிற்று. Even in those days, whatever the word they uttered, even the great wise man, the learned people, they are not able to resist it. அவர்கள் சத்தியத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். But only they were declaring the truth to the people. உண்மையை பேசிக் கொண்டிருந்தார்கள். And they were telling about the truth, what had happened. நீங்கள் தான் அந்த ஜீவாதிபதியாகிய இயேசுவை கொலை செய்த கூட்டத்தார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். And he was telling, you are the people who murdered that Prince of Life. ஆனால் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். But the Lord, the Father, had risen him out of the dead. இதை கேட்டபோது அன்றைக்கு அந்த ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். The people who ever heard in those days, they were pricked in the heart. ஆம், இவர்கள் பேசுகிறது உண்மை. What they are speaking, it is really true. இதை மறுக்கவே முடியாது. In no way it could be denied. யார் அவரை சிலுவையிலே அறைந்து கொன்றார்களோ அவர்கள் எல்லாரும் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். And whosoever had slain him, crucified him on the cross, they were cut to the heart and they were pierced in the heart. அப்படி ஏறக்குறைய 3000 பேர் அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்தில் வந்து அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டார். Even the 3,000 people were convicted and repented, and they was asking those apostles what they could do so that they might enter into that immovable kingdom. அப்பொழுதுதான் இந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு இந்த நிலையான நகரத்துக்கு போவதற்கான வழியை அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறார். Only in that circumstances, Apostle Peter declaring the word of God, how they had to go to that immovable kingdom. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து நாம் பலமுறை வாசித்து அறிந்த வேத வசனங்களை இங்கே நாம் வாசிக்கிறோம். And we read in Acts of Apostles 2nd chapter verse 37, as we read frequently, we could see those things in that place. நாங்கள் இருதயத்திலே குத்தப்படுகிறோம். And we have been all cut to our heart. நாங்கள் கொலையாளிகள் என்று உணர்த்தப்படுகிறோம். And we are being convicted as murderers. நாங்கள் பெரிய தவறு செய்து விட்டோம். And we have committed a great crime. இப்பொழுது தப்புவதற்கு வழி என்ன? And what is the way to escape? அந்த ஜீவாதிபதியை அசைவில்லாத ராஜ்யத்தில் மீண்டும் காண்பதற்கு வழி என்ன? And only to see the Prince of Life. And what is the way to see him in that immovable kingdom? அந்த வழியைத்தான் இங்கே பேதுரு தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறார். Only that way, Apostle Peter very clearly declaring to the people. வாசியுங்கள். இதை கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி,
நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். தொடர்ந்து வாசி. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இதுதான் அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு போகிற வழி என்று வழியை தெளிவாக சொல்லிக் கொடுத்தார். And he was declaring, this is the way how to go into that immovable kingdom. பரலோக ராஜ்யத்துக்கு போகிற அசைவில்லாத ராஜ்யத்துக்கு போகிற வழிகள் அநேகம் இல்லை. And even the way to that immovable kingdom, even to that continuing city is not many. அது ஒரே ஒரு வழிதான். But there is only one way. எந்த நாட்டை சேர்ந்தவர்களா இருந்தாலும், whatever the country they belong, நாட்டுக்கு ஏற்ற விதத்தில் வழி மாறாது. that way will never change according to your country. எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், or whatever the community they belong, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், whatever the religion they belong, பரலோகத்துக்கு போகிற வழி ஒன்றுதான். but the way to heaven is only one. யாரா இருந்தாலும் இந்த வழியாகத்தான் அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போக வேண்டும். And whoever want to go to the immovable kingdom, they must go through this way. அவர்கள் தவறான எண்ணங்களை மனதை விட்டுவிட்டு சரியான தேவனுடைய வழிக்கு அவர்கள் தங்களுடைய மனதை திருப்பிக் கொள்ள வேண்டும். And they had to change all that kind of misconception, the wrong way, and they had to divert their way to the right way. தங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும், தாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் அவர்கள் கடந்து வர வேண்டும். And they had to confess their sin, and they had to come to the state where they are washed and cleansed by his blood. சரியான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். And they had to take the right baptism. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால் அவர்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And even they had to be anointed by the Holy Ghost. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, after attaining, receiving this experience, இந்த அனுபவம் இல்லாத மற்ற எல்லா சந்ததியை விட்டு அவர்கள் வேறு பிரிந்து கொள்ள வேண்டும். and whoever have know these experience, they had to separate away from them. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். Save yourself from this untoward generation. இந்த அனுபவம் இல்லாதவர்களை விட்டு அவர்கள் தங்களை வேறு பிரித்துக் கொள்ளத்தான் வேண்டும். And whosoever never had these experiences, all they had to keep away. ஜீவியத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒரு வேறுபாட்டு ஜீவியம் செய்ய வேண்டும் என்று வேத வசனம் தெளிவாக எச்சரிக்கிறது. Even on the basis of life, they had to do the life of separation according to the word of God. அதன் பிறகு நீ அப்போஸ்தலர்களை கண்டுபிடித்து அவர்களோடு போய் நீ அந்யோன்ய ஐக்கியம் வைத்துக்கொள். Then you had to understand of all the apostle, and you must have a fellowship with them. அசைவில்லாத ராஜ்யத்துக்கான உபதேசம் அவர்களிடத்தில் உண்டு. And they have the doctrine about that immovable kingdom. அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படி. And you have to obey to that doctrine. அப்பம் பிக்குதலிலே தரித்திரு. And you have to abide in breaking bread. ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திரு. And you have to be very steadfast in prayer. இந்த அனுபவங்கள் தான் முடிவிலே உன்னை அசைவில்லாத ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும். Only this experience finally make you to read that immovable kingdom. இந்த அனுபவங்களை பெற்ற ஜனத்துக்கு தான் இங்கே எபிரேய நிருபக்காரர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். And whosoever attained this experience, even the writer of that Hebrew epistle, he writing to that kind of people. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாமோ, as we are going to have the kingdom which shall not be moved. நாமோ என்றால் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அனைவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார். Only we, the people, whoever attained these experiences. இந்த கூட்டத்தில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். In this group, we have to unite ourselves. இந்த பூமியில் மனிதன் சரியான விதத்தில்
தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை அவன் உபயோகப்படுத்த வேண்டியவனாக இருக்கிறான். Even on the earth, man has to make his right choice. ஜவுளி கடைக்கு போகிறோம். We are going to the textile shop. பல வர்ணமான துணிகள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. Now we could see a colorful textile being heaped and they are orderly kept one after another. நமக்கு விருப்பமான ஒன்றை தெரிந்து கொள்வது நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை சார்ந்தது. And only to choose the right one, we have the choice of our right. ஜவுளி கடையில் உள்ளவர்கள் இதைத்தான் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று நம்மை யாரையும் வற்புறுத்துகிறதில்லை. Even the textile owners and those people never compel us that you had to only take these things. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றத்தான் அவர்கள் பிரயாசப்படுகிறார். And they are working and endeavoring, making all efforts only to fulfill our desire. தெரிந்து கொள்ளுதலின் உரிமை அருமையான நண்பனே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Oh dear friend, all the choice of right is only given to you. ஹோட்டலுக்கு போகிறோம். And we are going to the hotel or restaurant. பல வகையான ஆகாரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. And now we could see all kind of dishes all being நமக்கு ordered. விருப்பமானதை கேட்டு வாங்கி சாப்பிடுகிற உரிமை நம்மை சார்ந்தது. And only to question and inquire and demand the right one is our choice. பலவிதமான கார்கள் ஷோரூம்ல வைக்கப்பட்டிருக்கிறது. And you can find the different kinds of cars have been parked inside the showroom. நமக்கு விருப்பமானதை தெரிந்து கொள்ளுகிற உரிமை நம்மை சார்ந்தது. Only to choose the right one, that right only related to us. இந்த சுதந்திர பூமியிலே எந்த கூட்டத்தில் நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உரிமை நம்மை சார்ந்ததாக இருக்கிறது. Even on these earth with the liberty and freedom, whatever the group we had a join, we have that choice. அந்த உரிமையை யாருக்கும் பறிக்க உரிமை கிடையாது. But no one is having the right to take away those right from anybody. ஒவ்வொரு மனிதனும் தான் விரும்புகிறதை தெரிந்து கொள்ள உரிமையுடையவனாக இருக்கிறான். And any man, every man, whatever he like, he is having the right to choose it for himself. சமுதாயத்தை பார்த்து மற்றவர்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. And we need not look into the society or any other people, not be afraid. இங்கே அன்றைக்கு இந்த வசனங்கள் அறிவிக்கப்பட்ட போது அதே யூத ஜனத்தின் மத்தியில் 3000 பேர் அவர்களை விட்டு தங்களை வேறு பிரித்துக் கொண்டு அவர்கள் ஒரு புதிய பரலோகத்துக்கு அசைவில்லாத ராஜ்யத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற ஜனத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டார். When this word of God was declared, even though 3000 people, and they are now uniting themselves to the place, the way where it goes to that immovable kingdom. அருமையானவர்களே, But dear beloved, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையை நாம் நல்ல விதத்தில் உபயோகப்படுத்த வேண்டும். whatever the choice whichever given to ourselves, we have to utilize in the right way. மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம். And we need not be afraid of men. சமுதாயத்துக்கு பயப்பட வேண்டாம். And we need not be afraid of the society. மற்றவர்களுக்கு பயப்பட வேண்டாம். We need not be afraid of anyone. மத கட்டுப்பாட்டுக்கு பயப்பட வேண்டாம். We need not be afraid of the restriction of the religion. அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை தேவன் மனிதனுக்காக வைத்திருக்கிறார். And God has reserved the immobile kingdom for the whole human being. நித்தியமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஜீவிக்கிற ஒரு ராஜ்யத்தை தேவன் மனிதனுக்காக வைத்திருக்கிறார். God has kept the kingdom that he may be eternally have a joyful life. அதில் பிரவேசிப்பதற்காக தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Only to enter to that place, God had given the right to choose that wonderful thing. மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். Whatever the fear of man, that will only bring snare. மனிதனுக்கு பயந்து மற்றவர்களுக்கு பயந்து நீ இந்த பரலோகத்துக்கு போகிற அசைவில்லாத ராஜ்யத்துக்கு போகிற வழியை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டு விலகுவாயானால் அது உனக்கு கண்ணியாக மாறும். And even if you fear any man, if you fear anybody, if you never choose the way go to the immobile kingdom, that will turn to be a snare for you. அது உனக்கு நஷ்டமாக மாறும். And that's going to be a loss for you. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் 1973 வருடத்தின் கடைசி பகுதியிலே ஆண்டவர் இந்த பரலோகத்துக்கு போகிறதான இந்த ஜனக்கூட்டத்தை எனக்கு ஆண்டவர் காட்டி கொடுத்தார். And God, by his grace, in the year 1973, in the last part of the year, God had graciously shown this group that goes to this way to heaven.
இந்த சத்தியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது, when this truth was revealed unto me, தேவனிடத்தில் நான் இரக்கம் பெற்ற போது, when I obtained mercy from the Lord, இதுதான் பரலோகத்துக்கு போகிற வழி என்று எனக்கு சரியாக விளங்கின போது, when I understood this is the right way going to heaven, அதை கைக்கொள்ளும்படியாக நான் முன்னுக்கு வரும்போது பல எதிர்ப்புகளை நான் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. when I came forward to observe, and I had to see a lot of opposition. என் உறவினர்கள் தடை செய்தார். Even all my relatives hindered me. என் குடும்பத்தார் தடை செய்தார். Even all family members hindered me. பல எதிர்ப்புகளுக்குள்ளே நான் காணப்பட்டேன். I was found in the midst of a lot of opposition. ஆனாலும் தெரிந்து கொள்ளுதலின் உரிமை என்னை சார்ந்ததாகவே இருந்தது. But all the right of choice only related to me. எனக்கு இது நன்றாக தெரிகிறது, நான் அதற்குள் போகிறேன், என்னை தடை செய்யாதீர்கள் என்று நான் அவர்களுக்கு சொன்னபோது அவர்கள் சில மணி நேரம் போராடி விட்டு இவன் ஒன்றுக்கு உதவாதவன் என்று என்னை தள்ளி விட்டு எல்லாரும் போய்விட்டார். When I said I have really chosen the right one, I am going into that, don't hinder me, finally they make a decision. He is a useless person, they have rejected me utterly, they went away. என்னை அனுப்பி வைக்க ஒருவரும் என்னோடு கூட வரவில்லை. No one turned out to send me. நான் மட்டும் தனியாக புறப்பட்டு வர வேண்டியதா. And I had to start all alone. ஆனால் இன்றைக்கு யாரெல்லாம் என்னை தள்ளி விட்டார்களோ எல்லாரும் என் பின்னே வந்து கொண்டிருக்கிறார். And even today, whoever rejected me, those people are coming after me. இதுதான் சரியான வழி. This is the right way. இவர் போகிறதான் சரியான மார்க்கம். This is the sect what they rightly go. என்னுடைய கண்களை ஆண்டவர் திறந்தது போல கர்த்தர் அவருடைய கண்களையும் திறக்க வேண்டிய ஒரு சமயம் உண்டாயிற்று. And as the Lord had opened my eyes, even the circumstances came where God opened their eyes. இன்று நீ அவருடைய சத்தத்தை கேட்பாயேயானால், in today if you hear his voice, மனிதனுக்கு பயப்படாதே. you need not be afraid of a man. குடும்பத்துக்கு பயப்படாதே. You need not be afraid of a member. சமுதாயத்துக்கு பயப்படாதே. You need not be afraid of the society. உன்னை சிருஷ்டித்த தேவனை நீ தெரிந்து கொண்டு அவருக்கு பயந்து அவரை பின்பற்ற உன்னுடைய அடியை எடுத்து வை. You just step forward to choose the Lord who created. யாரெல்லாம் உன்னை எதிர்க்கிறார்களோ, and whosoever opposing you, யாரெல்லாம் உன்னை தடை செய்கிறார்களோ, and whosoever hindering you, நிச்சயமாக அவர்கள் உன் பின்னே வர வேண்டிய ஒரு நேரம் வரும். certainly the time would come, they are all going to come after you. நீ ஒரு காலம் வெட்கப்பட்டு போக மாட்டாய். In no way you will be put to நீ shame. சரியானதை தெரிந்து கொள்ளுகிறாய். You are choosing the right thing. தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். The Lord God had given the right of choice to everyone. கடைசி நாள் ஒரு நாள் வரும். But one day the last day would come. அன்றைக்கு நியாய தீர்ப்பிலே எனக்கு இவர்கள் எல்லாம் தடை செய்தார்கள் ஆனபடியினால் தான் நான் வரவில்லை என்று சொன்னால் அது தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். As all these people hindered me, I am not able to come into the Lord. It will never be accepted in those days. ஏனென்றால் தெரிந்து கொள்ளுதலின் உரிமை ஒவ்வொருவருக்கும் உரியது. Because the right of choice belongs to everyone. மேலானதை தெரிந்து கொண்டு கடந்து வரும்போது வாக்குத்தத்தங்கள் உனக்கு சொந்தமாக மாறும். When you choose the right one, the great thing, all the promises of God will become your own. தேவன் உனக்கு துணையாக நிற்பார். And the Lord God will stand as a support for you. ஒரு மனிதனுக்கு கர்த்தர் அவன் பட்சத்தில் துணையாக நிற்கும்போது யார் அவனை எதிர்க்க கூடும்? If a God able to stand on the side of a man, who could resist and confront that man? கர்த்தனும் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? And if the Lord God is on our side, who could be against us? அருமையான சகோதரனே சகோதரியே, Oh dear brothers and sisters, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, oh dear friends who are hearkening to us, உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஏன் நீ போராடி கொண்டிருக்கிறாய்? why in our life still more you are struggling? இன்னும் முன்னேற முடியாமல் ஏன் தடுமாறி கொண்டிருக்கிறாய்? Why you are staggering, not able to go progressively? உன்னுடைய வாழ்க்கை தரத்திலே நீ முன்னுக்கு செல்ல முடியாதபடி ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய்? Why you are not able to go in the standard, in the high standard of life on and on? அழகான சாட்சியை நாம் கேட்டோம் தானே. We heard about your beautiful நீ testimony. சரியானதை தெரிந்து கொள்வாயானால் உன்னுடைய எல்லா நிலவரத்திலிருந்தும் அவர் உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். If you are able to choose the right one, from all your state, the Lord God is able to exalt you. இதுதான் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படி போகிற ஜனக்கூட்டம்.
This is the multitude of people who ever go to the way of that immovable kingdom. இந்த வசனங்களை கைக்கொண்டு இதன் ஊடாக தன்னை ஒடுக்கி ஒப்பு கொடுத்து கடந்து போகிறதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற இடுக்கமான வழியாக இருக்கிறது. Only surrendering even to this kind of restricted, and that is the way to go to that place. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் இன்னும் சற்று வித்தியாசமான விதத்தில் இதே கருத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். And even in Colossians, even that epistle, Apostle Paul bringing the meaning little different. 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசி. And the 3rd chapter, read 4 verses. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். If ye then be risen with Christ, seek those things which are above, where Christ sitteth on the right hand of God. Set your affection on things above, not on things on the earth. For ye are dead, and your life is hid with Christ in God. When Christ, who is our life, shall appear, then shall ye also appear with him in glory. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, And even when the Christ is really able to appear, நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். and ye shall appear along with him in glory. யாரை பார்த்து சொல்லுகிறார்? To whom he is addressing. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், If you have been risen along with Christ, இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். and he is looking at the group of people who have been risen along with Jesus Christ. இவர்கள்தான் அசைவில்லாத ராஜ்யத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற கூட்டத்தார். And these are the group who are making the journey toward that immovable kingdom. இந்திய தேசம் பரலோகம் மோட்சம் ஒன்று உண்டு என்று ஆணித்தரமாக நம்பி ஜீவிக்கிற அதிகபட்ச ஜனங்களை கொண்ட ஒரு தேசமாக இருக்கிறது. India is a country where they have a maximum population, what they believe about the heaven and those things. தேவன் ஒருவர் உண்டு என்று நம்பி ஜீவிக்கிறதான திரளான ஜனங்களை உடைய ஒரு கூட்டம். And India is a country where they have a multitude of people where they believe the existence of God. அப்படினால் அந்த தேவன் இருக்கிற இடத்துக்கு அசையாத ராஜ்யத்துக்கு போகிற கூட்டத்தை பற்றித்தான், அவர்கள் யார் என்பதை பற்றித்தான் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. That's why it is very clearly said about that group, even the God, what they follow. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், If you have risen along with Christ, இவர்கள் யார்? who are all these people? இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து எழும்புவதற்கு முன்பாக 2 அனுபவத்துக்குள்ளாக அவர் கடந்து சென்றிருந்தார். And before Jesus Christ risen from the tomb and the sepulchre, they underwent 2 specific experiences. அவர் கல்லறையிலிருந்து எழும்புவதற்கு முன்பாக கல்லறையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். And before he was risen from that tomb, he was buried and kept inside the tomb. அதற்கு முன்பாக அவர் மரித்திருந்தார். And before that he was dead. ஆனபடியினால் எழும்புவதற்கு முன்பாக அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், பின்பு எழுந்தார். And before he resurrected, he was dead and he was buried. And அப்ப கிறிஸ்துவுடனே கூட எழும்ப வேண்டுமானால் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். you want to rise along with Christ, what do you have to do? You have to be buried along with him. கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டுமானால் கிறிஸ்துவுடனே கூட மரிக்க வேண்டும். If you want to be buried along with Jesus Christ, you have to die along with that Christ. இந்த 2 அனுபவங்களுக்கு பிறகுதான் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்படுகிறோம். Only with these 2 experiences we are able to rise along with Christ. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் கிடைக்கும் போது ஒரு மனிதன் கிறிஸ்துவுடனே கூட மரிக்கிறான். And when we have the assurance and all our sin have been forgiven and remitted, he is able to be die in Christ. சரியான ஞானஸ்நானத்தில் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறார். By the right baptism, he buried along with Jesus Christ. இந்த 2 அனுபவங்களுக்கு பின்பு தேவன் அவனை அபிஷேகம் பண்ணி கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி விடுகிறார். And he do 2 experiences by the night of the Holy Spirit, he is able to be risen.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. இவர்களுக்கு தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். Only those people he's writing this epistle. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், Have you then be risen with Christ? அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனமே, Oh dear people of God who receive the anointing. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்கள். And you all have been risen with Christ. கிறிஸ்துவை எழுப்பின ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறது. Even the life which have raised Jesus, that is all in you. அது பரிசுத்தாவியின் மூலம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் காணப்படுகிறது. And through the Holy Spirit, that sort of life is in everyone. இந்த பூமியில், தீமை நிறைந்த இந்த பூமியில் சத்தியத்துக்காக பரிசுத்தத்துக்காக தைரியமாய் ஜீவிக்கும்படி அது உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிற ஜீவன். And even in this evil world, that life, that power is giving courage and encouragement. எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியா முழுவதிலும் பூமி எங்கும் உன்னை சாட்சியாக நிறுத்தக்கூடியதான ஜீவன். It is alive in Samaria, in Judea, in all that uttermost parts. It make you as a witness. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், If you are risen with Christ பூமியில் உள்ளவைகளை அல்ல, and seek not the things of these earth. இந்த அசையக்கூடியதும் அழியக்கூடியதும் இல்லாமல் போகக்கூடியதுமான இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல, அசையாத ராஜ்யத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள். Not this movable thing, whatever they see on the earth, but set your affection only those things which is immovable. நீங்கள் மரித்தீர்கள், But you all been dead. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. But your life is hid with Christ in God. நீ இந்த சத்தியத்துக்காக ஜீவித்தால் ஒருவேளை உன்னுடைய சரீரத்தில் ஒரு மரணம், ஒரு அழிவு, நஷ்டம் உண்டாகலாம். ஆனால் உன்னுடைய ஆத்மாவுக்கு சேதப்படுத்த யாராலும் முடியாது. Even if you observe and abide the truth, they may hurt you physically, they may do evil to your body, but not to your soul. கொஞ்ச நாள் இந்த இடுக்கமான வழியில் சந்தோஷத்தோடு கடந்து செல்லும்படியாக மேலானவைகளையே நாடுங்கள். And so that with all happiness, joy, to walk in this narrow path, you had to set your affection. அப்படி ஜீவிக்கிறவர்களை சேர்க்க இதோ ஜீவனாகிய கிறிஸ்து மகிமையிலே வெளிப்பட போகிறார். Only together, that kind of people, the Lord Jesus Christ going to appear in glory. கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கொஞ்ச நாட்களில் மேலானவைகளையே தேடி ஜீவிக்கிறவர்கள் அவரோடு கூட அன்றைக்கு மகிமையிலே வெளிப்படுவார். And whatever that have been given, the people who will live for this truth, and they will all going to see in that glory. அவர்கள் அவர்களுடைய ஜீவியத்தின் நிலவரங்களுக்கு ஏற்ற விதத்தில் நித்திய வாசஸ்தலங்கள், அதனுடைய வாசல் திறக்கப்படும். And according to the state of life, the standard of life, even the gates in that eternal habitation will open. இவர்களை பார்த்துத்தான் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாமோ என்று இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். Even Apostle Paul looking unto those people as we that going to get that the kingdom which will never be moved. இந்த கூட்டத்தாரை ஆவிக்குரிய ஒரு வர்ணனையில் வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் நான் வாசிக்கிறோம். And all the portrayal of this group, what we read in the Revelation, the 12th chapter, and the 5 verses we read about that. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his name. இதே காரியத்தை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிற அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்தரிக்க போகிறதான இந்த ஜன கூட்டத்தை ஒரு ஆவிக்குரிய வர்ணனையில் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நாம் காண்கிறோம். And these people were seeking the immovable kingdom, and now here and spiritually here see about a portrayal. வானத்திலே ஒரு ஸ்திரீ காணப்படுகிறாள். Now in heaven you can find about a woman, அவள் சூரியனை அணிந்து கொண்டிருக்கிறாள். and she is having clothed the sun, அவளுடைய தலையிலே 12 நட்சத்திரங்கள் சூழ்ந்த ஒரு கிரீடம் இருக்கிறது. and she is having one crown which is surrounded by 12 stars, சந்திரன் மேல் நின்று கொண்டிருக்கிறாள். and she is only standing upon the moon, அவள் கர்ப்பவதியாக இருந்து பிள்ளை வரும்படி வருத்தப்பட்டு அலறிக்கொண்டே இருக்கிறாள். and she was a woman and even wailing and wanting to bring forth a child. இப்படி ஒரு அடையாளத்தை நான் வானத்திலே காண்கிறதாக இந்த அப்போஸ்தலன் காண்கிறார். As he was able to see in that heaven as a sign. இவர்கள் யார்?
Who are these people? இந்த ஸ்திரீ யாரை காட்டுகிறது? What these women are denoting? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படியாக அழைக்கப்பட்ட கூட்டத்தார். And they are the group who have been called to inherit that immovable kingdom. சந்திரனாகிய கிருபையின் மேலே நின்று கொண்டிருக்கிறார்கள். And they are standing upon the moon, the grace. கிருபையினால் இந்த பூமியிலே ஒரு சாட்சியின் ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். By the grace, even upon the earth, they are having a testimonial life. நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை தரித்துக் கொண்டு ஜீவிக்கிறார்கள். And as the son of righteousness, they are adorned with that righteousness and able to live for him. இவர்களுடைய வாழ்க்கை தரம் சாதாரண மனித வாழ்க்கை தரத்தை பார்க்கிலும் உயர்ந்ததாக இருக்கிறது. Even the standard of these people is much better than the standard of anyone on this earth. மனுஷ நீதி அல்ல, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதியை அவர்கள் சூரியனாக அணிந்து கொண்டிருக்கிறார். It's not the righteousness of the scribes of Pharisees, but they are clothed the righteousness of God. அப்போஸ்தலருடைய உபதேசங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து அதை தங்களுடைய தலையின் மேல் சிரசிலே ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர். And they have set the apostolic doctrine, they accepted even by themselves. இயேசுவை போல ஒரு ஜெய ஜீவியம் செய்ய முடியாக இரவும் பகலும் அலறிக்கொண்டு அழுது கொண்டு ஜெபித்து ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கிற கூட்டத்தார். And they are like a one group only to have overcoming life. Day and night they are wailing and crying. இவர்களுடைய முன்னேற்றத்தை இவர்களுடைய ஜெயத்தை விழுங்கும்படியாக ஒரு வலுசர்ப்பம் முன்னே நின்று கொண்டிருக்கிறது. Only to swallow their victory, and you can see a dragon is waiting. இவர்களோ தேவனுடைய கிருபையை முற்றிலும் பற்றிக் கொண்டபடியினால் As they are able to cling in all the grace of the Lord. இவர்களுடைய அஸ்திவாரம் கண்மலையாக கிறிஸ்துவாக கிருபையாக இருக்கிறபடியினால் As their foundation is only that grace. அவர்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து சிங்காசனத்துக்கு அதிலிருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் கடந்து போகிறார். And they are able to overcome, and they are able to go to that throne. கண்களை மூடுவோம். Let's all close our eyes. நம்முடைய முழங்கால்களை முடக்கி கண்களை மூடுவோம். Let's kneel down and close our eyes. நாம் சிங்காசனத்துக்கு போக வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. Now the time has come that we have to go to that throne. அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. Now the time has come, we have to enter to that immobile kingdom. நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கான நேரம் நெருங்கி விட்டது. Even the time is coming very shortly that to enter into the eternal kingdom. கடைசி சில நிமிடங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. Well, yes, last moments have been placed before us. இந்த விலையேறப்பட்ட நிமிடங்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமா? Let's utilize these precious moments for the நம்முடைய Lord. முழங்கால்களை முடக்கி கண்களை மூடி கேட்டதான இந்த வசனங்களுக்கு நம்முடைய ஜீவியத்தை சமர்ப்பிப்போமாக. Let's kneel down and close our eyes. Whatever the word we hear, let's surrender to that. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாமோ As we are going to get that kingdom which is not moved. எத்தனை பேருடைய இருதயத்தில் ஆம் நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்திருக்கிறேன் என்ற மகிழ்ச்சி உண்டு? How many of you having the joy that I also united with this group? இந்த வார்த்தையை கேட்கும் போதே எத்தனை பேருடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது? And whosoever hear that word, how many of you have a joy in our heart? ஒரு காலத்தில் அழிவை, நித்திய நரகத்தை, நித்திய அக்கினியை நான் பெரும்படியாக ஓடிக்கொண்டிருந்தேன். Once we were going after that distraction, even the eternal fire, going after that. அந்த கூட்டத்தில் இருந்து ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தாரே. Only God had separated and delivered me out of that group. அசைவில்லாத ராஜ்யத்தை பெரும்படியாக ஓடுகிற அந்த கூட்டத்தில் ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொண்டாரே. The Lord God had united to the group where they go to inherit that immobile kingdom. ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துங்கள். And you just offer your thanks to the அவருக்கு Lord. துதியை செலுத்துங்கள். You offer your praises unto your God. எல்லாருடைய வாய்களும் விரிவாய் திறக்கப்படட்டும். Let all your mouth widely open. ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துங்கள். You just offer all glory to அவருக்கு God. மகிமையை செலுத்துங்கள். You offer all the glory to the Lord. பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு கனத்தை செலுத்துங்கள். Oh, all the sons of the mighty people, you offer நம்முடைய வாய் praise. விரிவாய் திறக்கப்பட்டு கர்த்தரை துதிக்கட்டும். Let our mouth widely open and magnify our Lord. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாமோ என்ற அந்த கூட்டத்தில் நம்மை சேர்த்துக் கொண்டாரே. Lord God is united to the group as those who going to inherit that immobile kingdom. அருமையான நண்பனே, அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் உனக்கு இல்லாமல் இருந்தால் இந்த வேளையில் இயேசுவுக்கு உன்னை ஒப்படைப்பாயா?
Oh friend, if you do not have that assurance, would he not surrender himself to the Lord? இந்த நேரம் முதல் கொண்டு ஆண்டவர் உன்னை சந்தித்து அந்த அசையாத ராஜ்யத்தை பெறும்படி கடந்து போகிற அந்த ஜனத்தோடு உன்னையும் சேர்ப்பார். Even this is the time, the people who ever going to the immovable kingdom, you're going to unite you with that group. அழிவுக்குரிய அந்த வழியிலிருந்து பாவ ஜீவியத்திலிருந்து அவருடைய கிருபை உன்னை விடுவிக்கும். And even from all the path and the ways of the right and rising going down, the great going to deliver you. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். And he shall know the truth, and the truth going to liberate you. கேட்ட சத்தியத்துக்காக ஒப்பு கொடுப்போமா? You just surrender to the truth what you heard. ஆண்டவர் சத்தியத்தை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. The Lord God never only give truth alone. அதோடு கூட அவர் கிருபையை கொடுக்கிறார். And along with that he is giving grace. நீங்கள் கேட்ட சத்தியம் ஒவ்வொன்றும் கிருபையோடு கூட உனக்குள்ள பிரவேசித்திருக்கிறது. Even the word of God what you heard, along with the grace entered in your heart. அது வெறுமையாக திரும்பி வராது. It will never return back emptily. அது உன்னை ஆதாயப்படுத்திக் கொண்டு திரும்பும். It will win you and it will return back. இந்த கிருபையும் சத்தியமும் அழிவுள்ள பாதையிலிருந்து உன்னை விடுவிக்கும். And even this grace and truth deliver you from distraction. நீ கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டிலிருந்து அது உன்னை உயர்த்தும். And even whatever bonds you have been bound, is going to deliver you. கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். The Lord God is bringing you out. ஒப்பு கொடுக்க கிருபை உன்னை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. As you surrender, the grace is meeting you. அவர் உன் கட்டுகளை அறுக்கிறார். And he is snapping all your உன்னில் bonds. இருக்கிற இருளை நீக்குகிறார். And whatever the darkness is removing away. இன்றைக்கு அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே விளக்கை ஏற்றுகிறார். Even in our life, he is leading the lamp in your life. உன் இருள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுகிறார். Even the life with the darkness, he going to make the life with the light. வியாதியஸ்தன் என்ற பெயரை மாற்றி உனக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறார். And he going to remove the title of sick man and going to give you health and healing. உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை சரியான இடத்துக்கு நேராக திருப்புங்கள். You just divert your choice to the right place. நான் இனி இயேசுவுக்காக ஜீவிப்பேன். Hereafter I'm going to live for the Lord Jesus. எனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நாட்களில் பரிசுத்த வாழ்க்கை செய்ய என் சரீரத்தை சமர்ப்பிக்கிறேன். Even that time which I have been given shortly, I surrender my life for the holiness. நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். Just you try to உங்களுடைய that. பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதே உங்களுடைய வியாதி உங்களை விட்டு நீங்கி போகும். When your sins been forgiven, all your sickness will vanish away. இன்றைக்கு அநேகருடைய வியாதியை ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். Even today God is healing all the sickness of many. அநேகரை கட்டி இருக்கிற பில்லிசுடைய கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். And whatever bound by the sorcery, God is able to deliver now. இன்றைக்கு சரியான பாதையில் அநேகர் திருப்பப்படுகிறார்கள். Even people are diverted, turn to the right path. மரண இருளின் திசையை நோக்கி போய் கொண்டிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் உதித்திருக்கிறது. Even the people are going toward the way of darkness, the light has shined. இன்று முதல் நீ அசைவில்லாத ராஜ்யத்தின் திசைக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிறாய். Now you have been diverted, turn toward the way to the immortal kingdom. ஆம், ஆண்டவர் உன்னை சந்தித்திருக்கிறார். Even the Lord had met you. தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சந்தித்திருக்கிறார். Oh, the God has met you. இன்று முதல் நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. Right now, from this hour, you are a child of இன்று முதல் God. நீ அசைவில்லாத ராஜ்யத்துக்கு உரியவர். And from this time, you are a person belong to that immovable kingdom. Hallelujah, hallelujah, hallelujah. ஜெயமெடுத்து ராண்மகவாய் சேர்த்திட தேவ சிங்காசனத்தே. ஜெயமெடுத்து ராண்மகவாய் சேர்த்திட தேவ சிங்காசனத்தே. கிறிஸ்துவின் நிறைவென்னும் பூரணமே பல விசுவாசத்தில் என்னை தூங்கிடுவோம். கிறிஸ்துவின் நிறைவென்னும் பூரணமே பல விசுவாசத்தில் என்னை தூங்கிடுவோம். ஜெயமெடுத்தோர் ஆன்மகவாய் சேர்த்திட தேவ சிங்காசனத்தே. ஜெயமெடுத்தோர் ஆன்மகவாய் சேர்த்திட தேவ சிங்காசனத்தே. கிறிஸ்துவின் நிறைவென்னும் பூரணமே பல விசுவாசத்தில் என்னை தூங்கிடுவோம். 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 கிறிஸ்துவின் நிறைவென்னும் பூரணமே பல விசுவாசத்தில்
தோங்கிடுவோம் கிறிஸ்துவின் நிறைவேற்ற பூரணமே வர விசுவாசத்தில் என்னை தோங்கிடுவோம் கிறிஸ்துவின் நிறைவேற்ற பூரணமே வர விசுவாசத்தில் என்னை தோங்கிடுவோம் கிறிஸ்துவின் நிறைவேற்ற பூரணமே வர விசுவாசத்தில் என்னை உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை சரியானதை தெரிந்து கொள்ள இன்றைக்கு உபயோகப்படுத்தினபடியினால் தேவன் உன்னை சந்தித்திருக்கிறார். As you have utilized the right of choice, as you have really chosen the right thing, God has been அவர் உன்னை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். And he is shining. அவர் உன்னை புதிய மனிதனாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். And he is also changing you like a new person. அவர் உன்னை பரலோகத்துக்குரியவனாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். And he is also changing a person precisely to the kingdom of சரியான heaven. விதத்தில் தன்னை ஒப்புக்கொடுத்தபடியினால் வியாதியை நீக்கிக் கொண்டிருக்கிறார். As you have rightly given, the Lord is removing the sicknesses. உன் குடும்ப சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. Even all the environment of your family is இன்றைக்கு நீ changing. வீட்டுக்கு போகும்போது வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை நீ காண்பாய். While you go back, you will see a different circumstances. உன்னுடைய தொழிலை அவர் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். And he is changing all your professions. உன்னை சரியான விதத்தில் உன் தேவனுக்கு ஒப்புக்கொடுத்தபடியினால் As you have rightly surrendered to that உன் Lord, நிமித்த உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். and because of you, God is changing all the environment. உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Even a great changing taking in the midst of your உன்னுடைய children. வேலையிலே மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Even in the midst of a profession, a great change is taking உனக்கு place. வர வேண்டிய உயர்வு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. Even the promotion is coming after you. கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியினால் நிறைத்துக் கொண்டிருக்கிறார். The Lord is filling with all joy. Hallelujah, 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 hallelujah. Shabala rabah ila bashira valaria ila bashira ila. ஜெயமெடுத்து ரான்மகவாய் தேவசிங்காசனத்தில் ஜெயமெடுத்து ஆன்மகவாய் சேர்த்திட தேவசிங்காசனத்தில் கிறிஸ்துவின் நிறைவேற்ற பூரணமே வர விசுவாசத்தில் தோங்கிடுவோம் கிறிஸ்துவின் நிறைவேற்ற பூரணமே வர விசுவாசத்தில் தோங்கிடுவோம் ஜெயமெடுத்து ஆன்மகவாய் சேர்த்திட தேவசிங்காசனத்தில் ஜெயமெடுத்து ஆன்மகவாய் சேர்த்திட தேவசிங்காசனத்தில் கிறிஸ்துவின் நிறைவேற்ற பூரணமே வர விசுவாசத்தில் தோங்கிடுவோம் 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 கிறிஸ்துவின் நிறைவேற்ற பூரணமே வர விசுவாசத்தில் Hallelujah, hallelujah. Praise you, Lord, praise you. கர்த்தர் நம்முடைய கூட்டங்களை பொறுப்படுத்த ஆசீர்வதித்தபடியால் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. இந்த கூட்டத்தில் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வியாதியில சுகம் பெற்றவர்கள் தயவு செய்து எழுப்பி நில்லுங்கள். The people in this meeting, the sick people who got the healing, please stand up. மற்றவங்க உட்காருங்க. வியாதியில சுகம் பெற்றவர்கள் மட்டும் எழுப்பி நில்லுங்க. All the rest of the people, please be seated down. The people who have been healed from the sickness, please stand up. இந்த கூட்டத்தில் இன்றைக்கு வியாதியில சுகம் பெற்றவர்கள் எழுப்பி நில்லுங்க. In this meeting today, whoever received the healing, please stand up. பாருங்கள், அங்குமிங்குமாக கர்த்தர் சிலரை சுகமாக்கி எழுப்பி இருக்கிறார். And then and there you can find God has healed and made them to rise up. எனக்கு பாவ உணர்வு உண்டாயிற்று, என் பாவத்தை இயேசு மன்னித்தார், இப்பொழுது எனக்குள்ள உண்மையான ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்று உணர்கிறவர்கள் கைகளை உயர்த்துங்கள். The people who say, I have assurance, the feeling that God had remitted my sin, please put up your hand. கர்த்தர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாட்களுக்கு பிறகு இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. ஜெயம். எங்களை அருமையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவரையும் வல்லமையில்லதான தேவன் எங்கள் மத்தியிலே வல்லமையாய் அசைவாடி கொண்டிருந்தபடினால் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்படுத்து ஒவ்வொரு தேவனுடைய மக்களையும் ஆத்துமாக்களையும் நம்முடைய எல்லா நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களால் நிறைத்துக் கொண்டிருந்தபடினாலும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, இந்த வானமும் பூமியும் நாங்கள் காண்கிறதான யாவும் அழிந்து போகும் என்றும் இல்லாமற் போகும் என்றும் காணாமல் போகும் என்றும் ஆண்டவரே, ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் புதிய ராஜ்யமும் உண்டாகும் என்றும் ஆவியானவரின் மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தபடி எல்லா வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒரு அசைந்து போகிற ராஜ்யத்தை அல்ல, ஒரு அசையாமல் இருக்கிற உறுதியாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ராஜ்யத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே, இந்த மாலையிலே உம்முடைய சத்தத்தை எங்கள் மத்தியிலே நீ தொனிக்க பண்ணி கொண்டிருந்தபடினால நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேகர் விசாலமான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், அகலமான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். கட்டுப்பாடற்ற வாழ்க்கையிலே ஒரு பெரும் திரள் கூட்டம் சென்று கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரே, கட்டுப்பாட்டு உள்ள ஒரு ஜீவியத்தை ஆண்டவரே, ஒரு இடுக்கமான நெருக்கமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே சிலராகிய ஒரு கூட்டத்தார் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அந்த சிலராகிய கூட்டத்திலே நாமும் கூட சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆவியானவர் எங்களோடு கூட ஆண்டவரே இறைவிடைபட்டுக் கொண்டிருந்தபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஜவுளி கடையிலே துணிகளை விரித்து சிறந்ததை எடுக்கும்படியாக மனிதன் பிரயாசப்படுகிறது போல ஒரு கார் ஷோரூமிலே ஆண்டவர் மிகச்சிறந்த ஒரு வாகனத்தை ஆண்டவர் மனிதன் தெரிந்தெடுக்கிறது போல மிகச்சிறந்த தெரிந்தெடுக்கும்படியாக ஆவியானவர் எங்களை ஏவிக் கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தவறான தெரிந்தெடுப்பில் சென்று கொண்டிருக்கிற அருமையான ஆத்துமாக்களுக்கு முன்பாக ஆவியானவரே அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களோடு கூட நீ மன்றாடி ஆண்டவரே அவர்களை சரியான தெரிந்தெடுப்பிலே சரியான வழியிலே கொண்டு வரும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தபடினாலே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையான அபிஷேகத்தை வார்த்தைகளை தூதுகளை உம்முடைய தாசருக்கு நீ தந்தபடியினால ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அபிஷேகம் அனுவீராக, இன்னும் வார்த்தையினால் நிரப்புவீராக, இன்னும் கரங்களில் எடுப்பீராக. ஆம் கர்த்தாவே, எங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், மூன்றாம் நாளிலே நீ உயிர் தெழுந்தீர். ஆண்டவரே, உம்முடைய கல்லறை திறந்திருக்கிறது என்று நாங்கள் கேட்டோமே. மரணத்தை ஜெயித்த இயேசுவே, பாதாளத்தை ஜெயித்த இயேசுவே, உயிர் தெழுந்த இயேசுவே, இன்றைக்கும் கூட அதே வல்லமையோடு வந்து பாவத்தின் வல்லமை அழித்தபடினால ஸ்தோத்திரம், வியாதியின் வல்லமை அழித்தபடினால ஸ்தோத்திரம், பிசாசின் வல்லமை அழித்தபடினால ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியை தந்தீரே, சமாதானத்தை தந்தீரே. ஆம் கர்த்தாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட சாதாரண வாழ்க்கை போதும் என்று இருந்தவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை தந்தீரே. ஆழமாக இன்னும் நெருக்கமான வழியிலே, இன்னும் நெருக்கமான வழியிலே, இன்னும் நெருக்கமான வழியிலே செல்லும்படியாக மக்களுக்குள்ள கொடுத்த தீர்மானங்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. சீக்கிரமாக ஒரு புதிய உலகத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். மகிமையிலே வெளிப்பட போகிறீர். அந்த நாளுக்காக எங்கள் யாவரையும் தகுதிப்படுத்தும். எல்லா மகிமையும் கனமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் கர்த்தருக்கு மாத்திரம் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.